அனைத்து அதிகாரங்களும் தனக்கு வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமி நினைக்கிறார் என்று புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் விமர்சித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முதல்வர் ரங்கசாமியின் ஆட்சி காட்டு ஆட்சி என கூறினார். மின்துறை தனியார் மயமாக்கப்படுகிறதா என்பது குறித்து முதல்வர் தெளிவுபடுத்த வேண்டும். போலி மருந்து விவகாரத்தில் தொடர்புடைய அரசியல்வாதிகள் அதிகாரிகளின் பின்னணியை சிபிஐ வெளிப்படுத்த வேண்டும் எனவும் வைத்திலிங்கம் வலியுறுத்தினார். இப்போ எல்லா அதிகாரத்தையும் இவர்கிட்ட கொடுத்துடணும். மந்திரி அதிகாரமாக இவர்கிட்ட கொடுத்துடணும், கவர்னர் அதிகாரமாக இவர்கிட்ட கொடுத்துடணும், அதிகாரிகளாக இவர்கிட்ட கொடுத்துடணும். எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும். இங்கே ஐஏஎஸ் அதிகாரி இருக்கக்கூடாது, போலீஸ் அதிகாரி யாரும் இருக்கக்கூடாது. இங்கே அவர் அரசாங்கம், காட்டு அரசாங்கம் நடத்தணும். இதுதான் அவருடைய விருப்பம். இதை மக்கள் தான் பார்க்கணும். அதாவது நீட் தேர்வு ரத்துன்றது வேற, நீட் தேர்வில் இருக்கக்கூடிய குளறுபடிகள். அதாவது பொதுவான தேர்வு தேவை, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் அந்த பொதுவான தேர்வு அந்தந்த மாநிலங்கள் தேர்வு செய்துக்கலாம். இது வேணும் வேணான்றது தேர்வு செய்துக்கலாம். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நீட் தேர்வு ஒரு சில மாநிலங்கள் தேவைன்னுவாங்க, ஒரு சில மாநிலங்கள் தேவையில்லைன்னுவாங்க. இல்லை, நான் சொல்லிடுறேன். அதனால் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு, நீட்டு தேர்வை எந்தெந்த மாநிலங்கள் தேவையோ அதை வைத்துக்கொள்ளலாம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு.